தாய்லாந்தில் 3வது சர்வதேச சிலம்ப போட்டியில் உலக சிலம்பம் விளையாட்டு சங்கம் சார்பில் பங்கேற்ற தமிழகத்தை சேர்ந்த வீரர்கள் 6 தங்கம், 4 வெள்ளிப்பதக்கம் வென்று சென்னை திரும்பியவர்களுக்கு விமான நிலையத்தில் உறவினர்கள், நண்பர்கள் உற்சாக வரவேற்பு. தாய்லாந்து நாட்டில் 3வது சர்வதேச சிலம்பம் போட்டி நடைபெற்றது. இதில் உலக சிலம்பம் விளையாட்டு சங்கம் சார்பில் மாணவ, மாணவிகள் பங்கேற்றனர். தமிழகத்திலிருந்து பயிற்சியாளர்கள் முருகன், மகாராஜன், முத்துக்குமார் தலைமையில் 3 அணிகளை கொண்ட 10 சிலம்ப வீரர்கள் போட்டியில் கலந்து கொண்டனர். இதில் தாய்லாந்து, கம்போடியா, மலேசியா உள்ளிட்ட 10 நாடுகள் சிலம்பம், யோகா, கராத்தே போட்டிகளில் போட்டியிட்டதில் தமிழகத்தை சேர்ந்த வீரர்கள் 6 பதக்கங்களும் 4 வெள்ளிப் பதக்கங்களும் பெற்று வெற்றி பெற்று சென்னை விமான நிலையம் திரும்பினர். அவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்கள் உற்சாக வரவேற்பு அளித்து பூங்கொத்து, சந்தன மாலை, சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பயிற்சியாளர்கள் பேசுகையில், உலக சிலம்ப விளையாட்டு சங்கம் சார்பில் நடைபெற்ற போட்டிகளில் தமிழகத்தை சேர்ந்த 10 வீரர்கள் 6 தங்கப்பதக்கம், 4 வெள்ளிப் பதக்கங்களையும் வென்றுள்ளது சிலம்ப விளையாட்டிற்கு தமிழக அரசு ஊக்கப்படுத்தி வருகிறது. இன்னும் பல்வேறு உதவிகளை செய்ய முன்வந்தால் தமிழகத்தில் சிலம்ப வீரர்கள் மட்டுமல்லாது சிலம்பக்கலை மேம்படும் என தெரிவித்தார். கிட்ட வாப்பா. என்னுடைய பேர் முருகன். நான் பள்ளிக்கரணையில் கிளாஸ் வச்சுருக்கேன். மாஸ்டர் பேர் முத்துக்குமார். வேங்கியவாசலில் கிளாஸ் வச்சுருக்காங்க. மாஸ்டரோட பேர் மகாராஜன். மடிப்பாக்கத்தில் கிளாஸ் வச்சுருக்காங்க. ஸோ தாய்லாந்தில் இப்போது நடந்து முடிந்த தாய்லாந்தில் உலக இன்டர்நேஷ்னல் அளவிலான சிலம்பம் போட்டி நடைபெற்றது. இதுக்காண்டி உலக சிலம்ப விளையாட்டு சங்கம் சார்பாக நாங்கள் 3 பேர் கலந்துக்கிட்டோம். இதில் 10 ஸ்டூடெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இதில் தாய்லாந்து நடைபெற்ற சிலம்ப போட்டியில் நம்ம தமிழ்நாடு சார்பாக கலந்துக்கிட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா மலேசியா, சிங்கப்பூர், கம்போடியா, ஸ்ரீலங்கா, அப்புறம் நம்ம இந்தியாவிலேருந்து எல்லாமே போனோம். இங்கேருந்து 10 ஸ்டூடெண்ட் போய் கலந்துக்கிட்டோம். கலந்துக்கிறதுல 5 கோல்டு, 3 சில்வரு, 2 பிரான்ஸ் வாங்கினோம் 10 பசங்க. அது மட்டும் இல்லாமல் சிலம்பம், யோகா, கராத்தே எல்லாருமே நம்ம கலந்துக்கிட்டோம் இங்கே தமிழ்நாட்டிலேருந்து. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டிலுமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணும்போது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் 6 மாதமாக ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா பண்ணதுனால அங்கே உள்ளவங்க எல்லாமே ஆச்சரியப்பட்டாங்க. நம்ம பசங்க ஜெயிச்சதை பற்றி எல்லாமே ரொம்ப பாராட்டினாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணாங்கன்னா இன்னும் மேற்கொண்டு நிறைய நாடுகளுக்கு போய் நம்ம கப்பு ஜெயிக்கலாம். நம்ம தமிழ்நாட்டுக்கும் பெருமை, நம்ம இந்தியாவுக்கும் பெருமையாக இருக்கும். நிறைய கஷ்டப்பட்ட பசங்க இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் சப்போர்ட்டில் தான் எல்லாமே பசங்க வந்திருக்காங்க. பேரண்ட்ஸ் சப்போர்ட்டில், மாஸ்டர் சப்போர்ட்லாம் பசங்க வந்திருக்காங்க. இன்னும் நல்ல கவர்மெண்ட் நிறைய ஸ்பான்சர் பண்ணி பசங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நிறைய நாட்டுக்கு போய் நம்ம மெடல் ஜெயிக்கலாம். என் பேர் மகாராஜா. நெல்லை விஜயநாராயணம் முத்துசாமி பேராசன் சிலம்ப பள்ளியோட மாஸ்டர் நான். மாயா அகாடமியோட மாஸ்டர் திரு முருகன் அவர்கள். ட்ரீம் கேட்ச் அகாடமியோட மாஸ்டர் முத்துக்குமரன் அவர்கள். வணக்கம், என் பேர் ஜெய்பவன். நான் 10ஆம் வகுப்பு இப்போ தான் முடித்தேன். 1ஆம் தேதி தாய்லாண்டில் 3rd இன்டர்நேஷ்னல் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் நடந்துச்சு. சிலம்பம், யோகா, கராத்தே 3க்குமே போட்டி நடைபெற்றது. அதில் நான் பங்களித்து கோல்டு மெடல் அடித்தேன் சீனியர் கேட்டகரியில். 10க்கும் மேற்பட்ட நாடுகள் போட்டியிட்டாங்க. அதில் மலேசியன் பிளேயர்ஸ் தான் ஓரளவு அவங்கள ஜெயிக்கிறதுக்கு தான்
கஷ்டமாக இருந்தது. பட் 6 மாதம் எங்களுக்கு பயிற்சி எங்களோட ஆசான்லாம் கொடுத்ததுனால நாங்கள் நல்லா பண்ணோம். அடுத்தது ஏஷியன் லெவலில் இன்னும் நிறைய கேம்ஸ்லாம் இருக்குது, அதிலலாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறது தான் என்னோட ஆம்பிஷன். கவர்மெண்ட் வந்து இன்னும் இதுக்கெலாம் வந்து ஸ்பான்சர் பண்ணால் நல்லா. இல்லை, ஃபுல்லாகவே பேரண்ட்ஸ் சப்போர்ட். என் பேர் ஜெய்பவன். என் பேர் மனோஜ். நான் குரோம்பேட்டையில் எஸ்எஸ் ஸ்கூலில் படிக்கிறேன். இப்போ நடந்த கராத்தே சாம்பியன்ஷிப் 2025ல் கராத்தேல ஃபஸ்ட் மெடலும் சிலம்பம் சிங்கிள் சீஸில் செகண்ட் மெடலும் எடுத்திருக்கேன். மொத்தம் 10 கண்ட்ரி வந்து கலந்துக்கிட்டாங்க. அதில் வந்து ரொம்ப டஃப்பான கண்ட்ரி தான், அதில் மலேசியா தான் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. 6 மாதமாக ட்ரைனிங் எடுத்து கஷ்டப்பட்டு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். பேரண்ட் அண்ட் மாஸ்டர் சப்போர்ட்ஸில் தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இதேமாரி நிறைய சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நாங்கள் மேலே வருவோம். கவர்மெண்ட்டுக்கு வைக்கிற இது ரிக்வெஸ்ட் தான், மேலே சப்போர்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் வருவோம். என் பேர் சஞ்சய். நான் 10th ஸ்டாண்டர்ட் போகிறேன். எனக்கு சிலம்பம்னா ரொம்ப பிடிக்கும். நான் முருகன் சார்கிட்ட சிலம்பம் கற்றுக்க போனேன். அவர் நிறைய சொல்லி தந்தார். நிறைய டோர்னமெண்ட்டும் போயிருக்கேன். இந்த தாய்லாந்து டோர்னமெண்ட் போகிறதுக்கு வந்து சார் வீட்டிலனா பேசினார். இந்த தாய்லாந்து போகிறதுக்கு வந்து நாங்கள் 6 மாதம் பயிற்சி எடுத்தோம். அங்கே 10 கண்ட்ரி கிட்ட வந்தது. அதில் வந்து நாங்கள் மலேசியா ரொம்ப டஃப்பாக இருந்தது. அதில் வந்து நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்தேன் சிலம்பத்தில், கோல்டு மெடல். முருகன் சார் தான் எனக்கு கூட்டின்னு போனது எல்லாமே அவர் தான். வீட்டிலும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. மலேசியா கிட்ட டஃப்பான்னு சொல்லிட்டேன். மலேசியா கிட்ட டஃப்பாக இருந்தது ரொம்ப. அடுத்தது வந்து இன்னும் நிறைய நாங்கள் போனோம். கவர்மெண்ட் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நல்லா இருக்கும். கோல்டு மெடல்.